ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ருக் ஜோன் 1. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அழகான, அருமையான மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிழற்குடை. ஸோ இந்த படம் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு ஃபேமிலியோட பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஃபேமிலியோட போயிட்டு பாருங்க இந்த படத்தை கண்டிப்பாக. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேமிலியோட போய் பார்க்கணும் இந்த படத்தை, அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்ம வளர்ந்த காலகட்டம், நம்ம பிறந்து வளர்ந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சோ அது வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாமே வந்து ஒரு மாயஜால உலகத்துல தான் எல்லா குழந்தைங்க வளர்றது எல்லாமே. ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா அதை பார்த்து தான் அவங்க லேர்ன் பண்றாங்க. இப்ப இருக்கிறது எல்லாமே தனித்தனி குடும்பம் தான். கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஸோ இவங்க பார்த்து லேர்ன் பண்றது எல்லாம் அவங்க அந்த சாரி கட்டியிருக்காங்களா, நம்ம அந்த சாரியை வாங்கி வியர் பண்ணிக்கணும். அவங்க அந்த மாடலில் சுடிதார் போட்டிருக்காங்க அந்த படத்தில். ஸோ நம்மளும் அதே மாடலில் சுடிதார் வாங்கி போடணும். அவங்க அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க அந்த ஹேர் ஸ்டைல், அவங்க அந்த பேண்டு, அவங்க அந்த நெக்லஸ், அவங்க அந்த ஜுவல்ஸ். ஸோ அவங்க அதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்கன்ட்டு அதை தான் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நடிகர் சூர்யா அவர்களுடையது மாமன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தாய்மாமா சென்டிமெண்ட்டில் வந்து நல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசாமல் எதுக்காக இந்த நிழற்குடை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம லைஃப்பில் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத இந்த படம் வந்து அழகாக சொல்லியிருக்கு. அதை படம் முழுசாக பார்த்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக புரிய வரும். லவ் பண்ணுறாங்க 2 பேர். லவ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் 2 சைடு வீட்லேயுமே பேரண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 வீட்டையும் எதிர்த்துக்கிட்டு இவங்க வந்து அழகாக தனி குடித்தனம் வந்துடுறாங்க. தனி குடித்தனம் வந்துட்டு நல்ல வேலை, நல்லா சம்பாதிக்கிறாங்க, லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ கூடவே வந்து அந்த ஃபாரின் கல்ச்சர், குடி எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்ட்டி, குடி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுவும் பெண் குழந்தை. இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்குறோம், அதை எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி 2 பேருமே கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசி அப்படி இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஆளை நம்ம வைக்கிறோம். நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒரு ஆளை வந்து நம்ம நியமிக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவங்க வந்து சரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்களா, இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கும்போது அவங்களால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த படம் வந்து அழகாக காட்டியிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு உயிரை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டோம். ஸோ ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தையோட வளர்ப்பில் நம்ம எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணும், அந்த குழந்தைய எப்படி நல்லா வளர்க்கணும், என்னெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்தில் அழகாகவே காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க யாரும் இல்லாமல் நம்ம தனியாக இருக்கும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நம்மளோட குழந்தைகள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி நம்ம எதுக்காக கூட்டு குடும்பத்தோடு இருக்கணும், கூட்டு குடும்பத்தோட முக்கியம். நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து தாத்தா பாட்டி கிட்ட இருக்கும்போது அந்த குழந்தை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், எவ்வளோ அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து தெளிவாக அழகாக படமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, அவங்களுக்கும் அழகாக புரிய வரும். ஸோ இதே மாதிரியான இன்னொரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.